ஒரு $50 to $100 செலவு பண்ணி சரி இந்த ஹைட்ரோஜன் வாட்டர் அப்படின்னா என்ன? நம்பர் 1, உங்களோட ஃபெட்டிக் வந்து ரெடியூஸ் ஆகுது. ரெண்டாவது, ரிகவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியாகுதான். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னும் கிளைம் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல? பட் இதில் வந்து எவ்வளோ சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் சர்க்கிளில் ஒரு $50 to $100 செலவு பண்ணி ஒரு ஸ்பெஷல் தண்ணி குடிக்கிறாங்க. அது வந்து ஹைட்ரோஜன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதா, ஆர் இஸ் இட் ஜஸ்ட் அனதர் எக்ஸ்பென்சிவ் வாட்டர்? நோ ஹைப். சில ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அதோட ஃபைண்டிங்ஸ் உங்கள் கூட பகிரலாம் அப்படின்னு பார்க்குறேன். சரி, இந்த ஹைட்ரோஜன் வாட்டர் அப்படின்னா என்ன? அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஹைட்ரோஜன் வாட்டர்னா வாட்டரில் ஹைட்ரோஜன் மாலிகூல்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணுறது. அதாவது இட் இஸ் நாட் அன் எலக்ட்ரோலைட், இட் இஸ் நாட் அ சோடா, இட் இஸ் நாட் அன் ஆக்சிஜனேட்டட் வாட்டர், இட் இஸ் ஹைட்ரோஜன் இன்ஃப்யூஸ்ட். இப்போ நீங்கள் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கலாம். என்னென்னா, வாட்டர்னு என்ன? H2O. இதில் Hனா என்ன? ஹைட்ரோஜன். ஸோ ஹைட்ரோஜன் ஏற்கனவே வாட்டரில் இருக்குது. அப்புறம் ஹைட்ரோஜனேட்டட் வாட்டர்னா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டவுட் கேட்கலாம். இப்போ சோடா பாட்டிலில் வந்து வாட்டரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக கார்பன் டை ஆக்சைடு சேர்க்குறோம் இல்லையா, ஒரு மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தான் வாட்டரில் ஹைட்ரோஜனை எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பபிள் மாதிரி சேர்க்குறோம். இப்போ வாட்டரில் இருக்கிற ஹைட்ரோஜன் வந்து ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகி ஒன்றா இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா ஹைட்ரோஜனை நம்ம வந்து இன்ஃப்யூஸ் பண்ணால் அது வந்து ஃப்ரீ மாலிகூல்ஸாக உள்ள ஓடும். தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். நம்ம பாடி டிஷ்யூ செல்லுலர் லெவலில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், பிகாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரோஜன் வந்து ஒரு செலக்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ எப்படின்னா, நம்ம செல்லுக்குள்ளே வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் சுற்றும். ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு சிலதெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரோஜன் வந்து என்ன பண்ணுன்னா, செலக்டிவாக இந்த ஹார்ம்ஃபுல் ஃப்ரீ ரேடிகல்ஸை மட்டும் அழிச்சிடும். ஆனால் நல்ல ரேடிகல்ஸை ஃப்ரீயாக விட்டுரும். ஸோ டெஃபினெட்லி தெர் இஸ் அ சயின்டிஃபிக் ப்ரூஃப். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் பேப்பரை பார்த்தேன். அந்த ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய லாக்டிக் ஆசிட் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த ஹைட்ரோஜன் மாலிகூல்ஸ் வந்து அப்படியே சப்ரெஸ் பண்ணுது. அதாவது உங்களோட ஃபெட்டிகை இது வந்து தள்ளி போடுது. Now this is very important because fatigue is related to your performance. But here's the catch. இதனால் உங்களோட மசில் சைஸோ இல்லை ஸ்ட்ரென்த்தோ வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபெட்டிகை அதாவது சோர்வை நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இன்னும் நிறையா ரிசர்ச் ஸ்டடீஸும் இருக்குது. பட் இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அண்ட் பாப்புலேஷன் சைஸும் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸோ இல்லை கன்க்ளூஷனோ வந்து அரைவ் பண்ண முடியல. பட் இட்ஸ் நாட் அ ஃபேக் சயின்ஸ். இப்போ நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அகெயின் ஐ வில் யூஸ் மை ரெட் லென்ஸ். தட்ஸ் ரைட். ரிகவரி, எக்ஸசைஸ் அண்ட் டயட். ஸோ ரிகவரி நம்ம பார்த்துட்டோம், அதாவது ரெஸ்டிங் பீரியட்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ டெஃபினெட்லி இட் ஹேஸ் அ ரிகவரி ஆங்கிள். தட் அசைட் எக்ஸசைஸ் பற்றி பேசுவோம். இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அதாவது இந்த ஹைட்ரோஜன் வாட்டர் எடுக்கிறதுனால உங்களோட ஸ்ட்ரென்த்தோ மசிலோ வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆக போகிறது கிடையாது. நாட் டைரக்ட்லி, இன்டைரக்ட்லி எஸ். ஏன்னா நமக்கு வந்து லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது டியூரிங் ஒர்க் அவுட். ஸோ இது வந்து அந்த லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷனை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுது. ஸோ யுவர் என்ஜூரன்ஸ் வில் இம்ப்ரூவ். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன் த ஜிம் இஸ் இம்ப்ரூவிங். ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம வந்து இதை ஓகேன்னு சொல்லலாம். Now let's talk about diet, nutrition. இதில் வந்து பார்த்திங்கன்னா there is definitely a metabolic angle. என்ன சொல்கிறாங்கன்னா, those who have insulin sensitivity, அதாவது diabetic patients, and those who have problems digesting carbohydrates, இவங்களுக்கு வந்து ஹைட்ரோஜன் வாட்டர் எடுத்தால் நல்ல ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா I think it is okay, but it is too early to conclusively say yes. See, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உங்கள் பாடியோட டெவலப்மெண்ட் எப்போ நடக்குதுன்னா, நல்ல ரெட் இருந்தால் நடக்கும். அதாவது நல்ல ரிகவரி அண்ட் ரெஸ்ட், நல்ல ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் அண்ட் நல்ல ஆப்டிமலான ஒரு டயட் அண்ட் நியூட்ரிஷன் இருந்தால் நடக்கும். தட் இஸ் த ஸ்டிமுலஸ். இதில் வந்து ஹைட்ரோஜன் வாட்டர் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக தான் வந்து
ப்ளே அவுட் பண்ணும். அதுவுமே வந்து இன்னும் ஃபுல்லாக ரிசர்ச் வந்து கன்க்ளூசிவாக சொல்லலை. ஸோ யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் ரெட் மோர் தென் ஹைட்ரோஜன் வாட்டர். இன்னொன்று நிறையா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது இதை கன்சியூம் பண்ணுறதுல. இப்போது இந்த ஹைட்ரோஜன் வந்து தண்ணியில் கொஞ்ச நேரம் தான் நிற்கும், அதுக்கப்புறம் அது வந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ இந்த ஹைட்ரோஜன் பாட்டிலோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ we don't know. அப்படியே நீங்கள் வந்து ப்ராப்பராக கன்சியூம் பண்ணால் கூட பாடியில் அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கன்சியூம் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுது, we don't know. And some people have complained about fire hazards. You better be safe than sorry. இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, in my opinion, it is meant for elite athletes. அதாவது இந்த காம்படிஷன்ஸ்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, ஹை இன்டென்சிட்டியில் ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்களோட லிமிட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோஜன் வாட்டர் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கும். நம்மளை மாதிரி என்ன மாதிரி நார்மல் ஜிம் கோவர்ஸ் ஹூஸ் கோல் இஸ் டு புட் ஆன் மசில் இல்லை ஃபேட் லாஸ், இந்த மாதிரி நார்மல் ஜிம் கோவர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு பெருசாக ரிசல்ட் கொடுக்காது. இன்ஃபேக்ட் கொடுக்குற ரிசல்ட் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் our time and energy on this. So right now to me it looks like an expensive water with some potential, but no solid proof. You are better off focusing on red and use hydrogen water as experiments. Until then, save your money.